ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இப்போ 3வது சாப்டர் கர்மயோகம். இதனோட மீனிங் கர்மம்னா வேலை செய்கிறது எல்லாமே இதில் அடங்கும். எப்படின்னா கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது, மூச்சு விடுறது, வாய் பேசுகிறது, கை வேலை செய்கிறது, கால் நடக்கிறது, இது எல்லாமே நாம் தான் செய்கிறோன்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் நாம் இதை செய்யணுன்னாலும் பகவான் கிருஷ்ணர் நினச்சாதான் அதை நம்மளால் செய்ய முடியும். அதே மாதிரி தான் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாரு, அர்ஜுனா, நீ இப்போ எதுக்கு பயப்படுற? உன் எதிரில் நிற்கிற தம்பி, தாத்தா, குரு, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாம் சண்டை போட்டு உயிர் போனால் பாவம் வருமேன்னு யோசிக்காத. அதனால் எந்த பாவமும் உனக்கு வராது. ஏன்னா இப்போ நீ சண்டை போடலை, நான் தான் சண்டை போடுறேன்னு நினச்சி போடுப்பா. சண்டை போடு, வாப்பா போகலாங்கிறாரு. இப்போ கிருஷ்ணர் வரிசையாக மொத்தம் 18 சாப்டர்லையும் சண்டை போடுறதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே பகவான் கிருஷ்ணரே அர்ஜுனுக்கு அட்வைஸ் பண்ணுறதால இதை பகவத்கீதைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பகவத்கீதை அட்வைஸு அர்ஜுனனுக்கு சொல்லி இதே மாதிரி தான் நாம் எல்லாரும் கூட நடக்கணும்னு நமக்கும் சேர்த்து சொல்கிறாரு. இதை நாம் புரிஞ்சிக்கிட்டு அதே மாதிரி நடந்தால் நாமளும் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். இப்படி இருந்தோம் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் வந்தாலும் அது சின்னதாக தான் வரும். எப்படி ரோட்டில் போகிறச்ச ஸ்பீட் பிரேக் வந்தால் அப்போ மெதுவாக மேலே ஏறி இறங்கி அப்புறம் ஸ்பீடாக போகிறோமோ, அதே மாதிரி தான் பகவான் கிருஷ்ணரை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் அவர் ஆபத்து வரும்போது நம்ம அதில் இருந்து காப்பாற்றுவார். இப்போ ஒரு ஆபத்தில் கையே மொத்தமாக போயிடும்னு இருந்தால் அந்த நேரத்தில் ஒரு சின்ன காயத்தோடு தப்பிக்க வைப்பார். இதை போல தான் நமக்கு எல்லா இடத்துலையும் அம்மா அப்பா இருக்க முடியாது. ஆனால் நம்மளை சுற்றி காற்று எப்படி ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி கிருஷ்ணர் நம்ம சுற்றி இருக்காருன்னு நாம் இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும். இப்போ அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணுறதால அவர் என்ன கேட்குறாரு, கிருஷ்ணா, சண்டை போடுறது தான் உன்னோட வேலைன்னு சொல்லி அதை நீ செய்யன்னு சொல்கிறீங்களே, என்னை ஏன் இந்த பயங்கரமான சண்டையை போட சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் சொன்னதையே சரியாக புரிஞ்சிக்கல. ஏன்னா அவரோட மனசு சரியில்லை. அதனால் அவர் கவனமாக கேட்கல. அர்ஜுனா, நான் என்ன சொன்னேன் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டேயே, இனிமேலாவது உன்னோட மைண்டை நான் சொல்கிற மாதிரி கவனமாக கேட்டுக்கன்னு சொல்கிறாரு. இப்போ அர்ஜுனனை பார்த்து பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ பாவமே செய்யாதவனப்பா, அதனால் நீ ஈஸியாக இந்த சண்டையில் ஜெயிச்சிடுவாங்கிறாரு. இப்போ கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா அப்படின்னா மீனிங் சொல்கிறேன். கிருஷ்ணா ஆனந்தம் அப்படின்னா ஹாப்பி, நான்னா ஈர்ப்பது அப்படின்னா பிடிச்சி இழுக்கிறது. இப்போ கிருஷ்ணான்னு சொன்னாலே ஆனந்தத்தை இழுக்கிறது. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நாம் எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம். இப்போ கிருஷ்ணர் தான் நாம் இருக்கோம் இந்த உலகத்தில் நமக்கு வேண்டியெல்லாம் கொடுத்தவர். எப்படின்னா நாம் நிற்கிறது பூமி, நாம் குடிக்கிறதுக்கு தண்ணி, நெருப்பு, தலைக்கு மேலே ஸ்கை அப்படின்னு நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் இல்லைன்னா நாம் உயிரோடு இருக்க முடியாது. இதெல்லாம் காசு போட்டு வாங்கணுங்கிறதும் நம்மளால் முடியாதுப்பா. இது உங்களுக்கே தெரியும். கிருஷ்ணர் புழு, பூச்சி, பறவை, விலங்கு, மரம், செடி, கொடி, மனிதர் அப்படின்னு எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது தான். இதெல்லாம் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. அதுக்காக நாம் அவருக்கு தேங்க்ஸு சொல்லணும். அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கணும். அவர் சொல்கிற மாதிரி கேட்கலன்னா நஷ்டம் நமக்கு தான். அப்புறம் என்ன, நாம் கிருஷ்ணர் சொன்ன அட்வைஸ் படியே நடக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். 3வது அத்தியாயமான கர்மயோகம் இதோட முடியுது. அடுத்து நாம் 4வது சாப்டர் பார்க்கலாம். ஓம் தத் சத். தேங்க்யூ.